ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி கீழ் திருப்பதியில் கொடுக்கப்பட்ட இலவச SSD டோக்கன்ஸ் நள்ளிரவு 2 மணிக்கு கூட 2500 டோக்கன்கள் மீதம் இருந்தது. நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொடுக்கப்பட்ட இலவச திவ்ய தரிசன டோக்கன் இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் 1139 டோக்கன்கள் மீதம் இருந்தது. இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்திலையும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 250 டோக்கன்கள் மீதம் இருந்தது. பொதுவாக நம்ம இன்னைக்கு கியூவில் நின்னோம்னா அடுத்த நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தரிசன டோக்கன்கள் நள்ளிரவு அல்லது அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் கிடைக்கும் பட்சத்தில் ஒரே நாள்லேயே நம்ம டோக்கனும் வாங்கி அதே நாள்லேயே தரிசனம் பார்த்துட்டு ஊருக்கும் திரும்பிடலாம். திருமலையில் தற்போது பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இலவச தரிசன டோக்கன்களும் அதிக நேரம் கிடைக்குது. ஒரே நாள்லேயே டோக்கன் வாங்கி தரிசனம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் நிலவக்கூடிய காரணத்தினால இது நிச்சயமாக பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கு. கடந்த 5-6 நாட்களாக இலவச தரிசன டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில் 4 மணிக்கு கொடுத்துட்டு இருந்த நிலையில் இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி இலவச தரிசன டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில் மாலை 4:30 மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி நாளை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மாலை 4:30 மணி தொடங்கி மொத்தம் 17,000 SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 4:30 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்று மாலை 6:30 மணிக்கு டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2551 டோக்கன்களும் SSD டோக்கன்ஸ் சுமார் 9000 டோக்கன்களும் மீதம் இருந்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் TTD கீழ் திருப்பதியில் தினமுமே பக்தர்களுக்கு 2 வகையான இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்குறாங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ். இந்த இலவச டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் வைத்து நமக்கு இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த இலவச தரிசன டோக்கன்கள் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக வேறு யாராவது கியூவில் நின்று அவங்களுக்கு டோக்கன்ஸ் வாங்கி தர முடியாது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவும் நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த ஒரு காரணத்துக்காகவே எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்க முடியும். இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்று எந்த கியூவும் தனியாக இருக்காது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரே இலவச தரிசன டோக்கனாக தான் பார்க்குறாங்க. அதனால் இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கி நீங்கள் தரிசனம் பார்த்துட்டிங்கன்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் மறுபடியும் ஏதாவது ஒரு இலவச டோக்கன் வாங்க முடியும். இந்த இலவச டோக்கன்கள் வாங்கக்கூடிய சமயத்தில் உங்ககிட்ட ஏதாவது தரிசன டிக்கெட் இருந்தாலும் நீங்கள் இந்த இலவச டோக்கன்கள் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்குது அல்லது அங்க பிரதர்ஷனம் அல்லது ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என்று எந்த டிக்கெட் இருந்தாலும் கூடவே இந்த இலவச தரிசன டோக்கன்களில் ஏதாவது ஒரு டோக்கன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும் பட்சத்தில் உங்களுடைய டிக்கெட்டை வைத்து ஒரு தரிசனமும் டோக்கனை வைத்து ஒரு தரிசனமும் பார்க்கலாம். ஆனால் SSD டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஒரே நாள்லேயோ அடுத்தடுத்த நாட்கள்லேயோ நாம் வாங்க முடியாது. அலிப்ரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித தரிசன டோக்கனும் இல்லை, தரிசன டிக்கெட் இல்லைன்னாலும் அலிப்ரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நீங்கள் நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பெருமாளை தரிசனம் செய்யலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. எந்தவித டோக்கன் அல்லது தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் 24 மணி நேரமும்
ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆகிறீங்களோ இமீடியட்டாக இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ திருமலையில் எஸ்வி மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிள் என்ற இடத்தில் ஆரம்பமாகும். இந்த கிருஷ்ண தேஜா சர்க்கிள் இடத்திற்கு போகிறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நாம் போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி வழியாகவோ நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிய உடனே நீங்கள் திருமலைக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் திருமலைக்கு இமீடியட்டாக கிளம்பி போய் அங்கே தங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் தான் நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக போகலாமான்னா உங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் கிடைச்சிருக்கோ அந்த நாள் இரவு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கியூவில் ஜாயின் செஞ்சிடணும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இந்த 2 டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். அந்த தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பேர் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நாம் போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் டோக்கன் வாங்கியோ நேரடி சர்வ தரிசனமோ அல்லது டிக்கெட் வாங்கி பார்க்கக்கூடிய தரிசனமாக இருந்தாலும் எந்த தரிசன கியூவாக இருந்தாலும் அந்த தரிசன கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்முடைய லக்கேஜ் மற்றும் மொபைல் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. தரிசனம் முடித்து கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC4 பில்டிங் இருக்கும். உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் இந்த PAC4 பில்டிங்குக்கு போய் மறுபடியும் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கணும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூவில் போய் வெயிட்டிங் ஹாலை கடந்த பிறகு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்குமே ஒரு தரிசன டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கணும். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு நீங்கள் எத்தனை லட்டு கேட்குறீங்களோ அதற்கேற்றாற் போல் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் எந்தவித டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் இருந்தனால தரிசனமும் பார்க்க முடியலை, ஆனால் லட்டு பிரசாதம் மட்டும் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு லட்டு கவுண்டர் பில்டிங்கில் ஆதார் கார்டை வைத்து ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு கொடுக்குறாங்க. மொத்தம் நம்ம 100 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். இதற்கும் தனி கியூ இருக்கும். அங்கே போர்டு வச்சிருப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி ஒரு ஆதார் கார்டுக்கு 2 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழிப்பாதை வழியாக நீங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையிலும் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால் பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக தான் அலோ பண்ணுறாங்க. தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதாக இருந்தாலும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக போகிறீங்கன்னா 2 காட் ரோட்ஸும் ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க.
SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 10 முதல் 16 மணி நேரமும் ஆகலாம். நேற்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 82,628. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,339. உண்டியல் காணிக்கை 4.25 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நேற்று 6 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.